எல்லாருக்குமே வணக்கம். எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த வீடியோ நம்ம துஜியாங் யாங் போன பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் நம்ம அந்த இரிகேஷன் சிஸ்டம் போகிற வழியில் எக்கச்சக்கமான திங்ஸ் எல்லாம் இருந்ததுங்க. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டே அப்படியே நம்ம அந்த டேமுக்கு போனோம். அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. நம்ம ஊரில் பாலைஸ் இருக்கும் தெரியுமா, அதே மாதிரி தாங்க இங்கேயும் வந்து லோக்கலில் வந்து விற்பாங்க. அதாவதுனா லோக்கல் பிராண்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அது வந்து ஸோ அதில் உள்ள பாலைஸு. நம்ம ஊரில் அந்த பால் வர மாதிரி இன்னொரு ரைஸும் இருக்குது. இது வந்து எப்படின்னா கொஞ்சம் அந்த கல் மாதிரி இருக்கும் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரைஸ் இது வந்து. இது எப்படி இருக்கும்னா, நம்ம ஊரில் அந்த கிரேப்பு ஐஸு இந்த ஃப்ளேவர்டு வச்சு சொல்லுவோம்ல, அது கொஞ்சம் கல் மாதிரி அந்த ஃப்ளேவரில் இருக்குமா, அந்த மாதிரி இருக்கும். ஸோ பால் ஐஸ் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போகிறோம். வாங்க அப்படியே போகலாம். இந்த இடத்துல ட்ரம் அடிக்கிற மாதிரி இருக்குது, நம்மளும் போய் அடிப்போம் ட்ரம்மை. நான் அடிக்கிற அடியில் இன்னைக்கு ட்ரம்மு 2ஆ போகணும். வாவ், மேலே அடிச்சுட்டு அப்படியே நாங்களே எங்களுக்கே மேலே அடிச்சுக்கிட்டு நாங்களே வரவேற்பு கொடுத்துக்கிட்டு உள்ள நுழையிறோம். இந்த பக்கம் ஃபுல்லாகவே இந்த அவங்களோட பழைய காலத்து பொருட்கள் எல்லாம். இது மியூசியம். இந்த ஏரியாலே ஒரு மியூசியம் இருக்குன்னு சொன்னாங்கங்க. ஸோ இந்த மியூசியம் தான் போல. இது சைனீஸ். நம்ம ஊரில் வீணை எப்படி வாசிப்பாங்களோ அதே மாதிரி சைனீஸில் வந்து இங்கே வாசிக்கிறது. இது வந்து தம்பி, இதெல்லாம் நமக்கு தேவையா தம்பி? ஆக்சுவலாக இதை கற்றுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. இங்கே இருக்க சைனீஸ் கிட்ஸ் வந்து, அதுவும் எஸ்பெஷலி பொன் குழந்தைங்க வந்து இதை ஜாஸ்தி கற்றுக்குருவாங்க. நம்ம ஊரில் வீணை கற்றுக்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ரொம்பவே வந்து ஃபேமஸ். இதுக்கான நேம் என்னன்றது நான் கீழே போடுறேன். சில இதுக்கான நேம்லாம் மறந்து போயிடுது. தம்பி, உங்கள் இசை மலையை நினச்சதுக்கு ஓகே. இது ஆக்சுவலாக வந்து வெறும் கையில் பண்ணக்கூடாது, கையை அறுத்து விட்டுரும். இப்போ உள்ளுக்குள்ள ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. இசை மேலெல்லாம் யாராவது ஆர்வம் இருக்கவங்க வீடியோ பார்த்தீங்கன்னா கழுவி ஊற்றிடாதீங்க. ஓகே, உள்ளுக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. எல்லாமே சைனீஸில் எழுதியிருக்கு. இங்கிலீஷில் எழுதினவா டிரான்ஸ்லேட் பண்ணியாவது உங்களுக்கு சொல்லுவேன். ஆனால் இது எல்லாமே பழைய காலத்து பொருட்கள். சண்டை போடுவாங்களே, போரில் சண்டை போடும் போது தலையில், இப்போதான் அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு இருந்தோம்ல, பாகுபலி படத்தில் கூட கவசம் தலையில் 2 பேர் போட்டிருப்பாங்களே, அது இது எல்லாமே இங்கே போட்டிருக்காங்க. பழைய காலத்தில் யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் இது எல்லாமே. இது யாரோ ஒரு ராஜான்னு நினைக்கிறேன். அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். யாரோ ஒரு ராஜாவா இல்லை யாருன்னு தெரியல, அவர் போட்ட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன் இது. அது நிறைய பொருட்கள் அப்படியே வச்சுருக்காங்கங்க. இந்த பக்கமும் வச்சுருக்காங்க நிறைய பொருட்கள். ட்ரெஸ்ஸு ஏங்க, இதெல்லாம் பட்டு தானேங்க, அரசரோட ட்ரெஸ்ஸு. நிறைய அந்த ஜெயிடில் நிறையவே இருக்குது. ஆனால் இது என்னென்னா பழைய காலத்து அரசர் அந்த டைனாசிட்டியில் உள்ள பொருட்கள். அது மட்டும் நல்லா தெரியுது. ஆனால் யார் என்னோடதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய இடங்கள் நம்ம சுற்றி பார்க்கும்போது அதில் இங்கிலீஷ் இருக்கும். அதை வச்சு நம்ம உங்களுக்கு சொல்லிடுவேன். இப்போலாம் சைனீஸில் இருக்கிறனால ஆக்சுவலாக பார்த்துட்டோங்க. என்ன சொல்கிறோமோ அதை தெளிவாக சொல்லணும்ல, யாருன்னு தெரியாமல் சொல்லக்கூடாதுல்ல. இவங்க எல்லாருமே வந்து ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்திருக்கோம் தெரியுமா, அந்த துஜியாங் யாங் அப்படின்றது ஒரு இரிகேஷன் சிஸ்டம். இங்கே வந்து இந்த அந்த வாட்டர் சிஸ்டமை வந்து பண்ண ஆட்கள் இவங்க எல்லாருமே. ஒரு ஜென்ரேஷன்லேயே வந்து பண்ண ஆட்கள் இவங்க எல்லாருமே மெயின்டைன் பண்ணவங்க. அந்த சிஸ்டம் பண்ணதுக்கப்புறம் அதில் வர ஃபால்ஸு இது எல்லாத்தையும் சரி பண்ணி மெயின்டைன் பண்ணவங்க. இந்த பக்கம் இருக்கிறவங்களும் வந்து அதே மாதிரி ஆட்கள் தான். அவங்க யூஸ் பண்ண பொருட்கள் எல்லாத்தையும் தான் அந்த மியூசியமில் வந்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக அந்த இரிகேஷன் சிஸ்டம் வந்து நம்ம அந்த பக்கம் ட்ராம் போயிட்டு அதை பற்றி விரிவாகவே நம்ம வந்து பார்க்கலாம். செம்ம சூப்பராக பிளானிங் கூட பண்ணியிருக்காங்க. இந்த இரிகேஷன் சிஸ்டம்னால தான் இந்த செங்டு இந்த அளவுக்கு இவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறதுக்கான காரணமே இந்த இரிகேஷன் சிஸ்டம் அப்படின்னே வந்து சொல்லலாம். நம்ம ஊரில் அந்த காலத்தில் இருக்கும்ல, வெத்தலை பாக்கு இடிக்கிறது, மோட்டர் அண்ட் பிஸ்டல் சொல்லுவோம்ல அந்த காலத்தில், அந்த மாதிரி உள்ளது. விளக்கு ஏற்றுறது, இதெல்லாம் கேண்டில் ஹோல்டர் மாதிரி இருக்கிறது. இந்த ஐட்டங்கள் எல்லாம் பழைய காலத்து. இதே மாதிரி நம்ம ஊர்லேயுமே வந்து இந்த ஓப்பன் பண்ணுறது இருக்கும் தெரியுமா, கதவுகளில், பழைய காலத்து கதவுகளில். பழைய காலத்து சர்ச்லலாம் நம்ம பார்த்தோம்னா தெரியும், இந்த மாதிரி வந்து இருக்கும். டெம்பிள் எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே வந்து பழைய காலத்தில் யூஸ் பண்ண பொருட்கள். அவங்க எல்லாரும் யூஸ் பண்ண இது அந்த இது இரிகேஷன் சிஸ்டம்ல யூஸ் பண்ணது. இப்படி சுத்தும்ல இப்படி. இதெல்லாம் அந்த இரிகேஷன் சிஸ்டம்ல ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண பொருட்கள். இது எல்லாமே, இது எல்லாத்தையும் இங்க வந்து வச்சிருக்காங்க. பரவாயில்லப்பா, அந்த குட்டி மரத்தை கூட விட்டு வைக்காம எடுத்து வச்சிருக்காங்களா, என்னென்ன கிடைச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர் சூப்பர். கத்தி படத்துல கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து விவசாயம் எல்லாம் அடிச்சு உடைச்சு கொண்டாந்து ஒரு குடோன்ல போடும்போது இருக்கும்ல, அந்த மாதிரி கலப்பை போகும்போது வருமே, அது மாதிரி வந்து கலப்பை முதல்ல காட்டுறது மாதிரி. விஜய் ஃபேனன்னு வந்து ப்ரூவ் பண்றீங்க. ஓகே சரி, அப்படியே போலாமா? இடம் பார்க்குறதுக்கே செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களேன்.
ட்ரீ மாதிரி ஒன்று வச்சுருக்காங்கல்ல, சிம்பாலிக்காக அந்த ஃபேமிலி ட்ரீ மாதிரி அதை ரிசம்பிள் பண்ணுறக்கா ட்ரீ மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இந்த இடம் என்ன அப்படின்னா வந்து சைனாவை பொறுத்தவரையும் வந்து சர்நேம் வச்சுருப்பாங்க. ஒரு ஃபேமிலிக்குமே வந்து நேம் இருக்கும். வாங் அப்படிம்பாங்க, சாங் அப்படிம்பாங்க, சென் அப்படிம்பாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் எவ்வளோ இருக்கோ அந்த டேட்டா பேஸை வச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து என் பையன் சொல்கிறான், அவன் படிக்கிறதுல சொல்லி கொடுத்தாங்க வந்து கிட்டத்தட்ட 400க்கு மேலே சர்நேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இதில் 188 இப்போதைக்கு இருக்க சென்சஸை வச்சு இவ்வளோ சர்நேம்ஸ் வந்து இப்போ இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. இந்த சர்நேம்க்கான அந்த சிம்பிள்ஸு எப்படி டிரைவ் ஆச்சு அப்படின்றதெல்லாம் வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. இவ்வளோ சர்நேம்ஸ் இருக்குது சோஃபார். இதில் ஏதாவது ஒன்று அப்பா இது வந்து வேனா வாங் ஃபாங் நிறைய இருக்குது இது எல்லாமே. ஸோ இவ்வளோ சர்நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது, பார்த்துக்கோங்க. இந்த பக்கமும் இருக்குது பாருங்க, இந்த பக்கமும் இருக்குது. இதெல்லாம் தான் வந்து சர்நேம்ஸ். இது வந்து இது இல்லை, இது என்னடா இது போ இந்த மாதிரி இவ்வளோ இருக்குங்க. சூப்பர்ல. இந்த குட்டி பசங்களுக்குலாம் இது தெரிஞ்சுக்கலாம்ல. இந்த குட்டி பசங்க வந்து தேடுதுங்க பாரு, அதுங்களோட சர்நேம்ஸ் வந்து தேடுதுங்க பாரு. My surname is not given surname in China. உனக்கு எப்படிப்பா சர்நேம் வரும்? ஸோ இது என்ன இடம்னே தெரியாமல் வந்தோம். இவங்க கிட்ட கேட்டோம். இவங்க வந்து இது வந்து ஒரு டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்களும் வந்து இந்த டுஜியாங் பார்க்கும்போது வந்து இந்த டெம்பிள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலே ஏறணும் போல், முடிஞ்சளவு மேலே ஏறி போய் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இந்த மரத்தை நீங்களாம் பண்ணீங்கன்னு தானே சொன்னாங்க. பட் இந்த மரம் வந்து நேச்சுரலி ஃபார்ம்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் பண்ணியிருப்பாங்க. என்னன்னா என்ன சொல்கிறது, இந்த இடம் வந்து இந்த காட் வந்து விஸ்டம்கான காடாக. ஸோ ஸ்டூடெண்ட்லாம் வந்து இருக்கிறாங்கன்னா நல்ல படிப்பை கொடுக்கணும், அறிவை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த இடத்துல வந்து வேண்டிப்பாங்களாம். இந்த ரெட் ரோப் வந்து அங்கே வச்சுருக்காங்க பாருங்கள். அது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம எப்படி இந்த இதுக்கு முன்னாடிலாம் நம்ம கார்டில் வந்து எழுதி நம்ம வேண்டது நடக்கணும்னு சொல்லி கட்டுவோம்ல, அதே மாதிரி இந்த ரெட் ரோப்பில் வந்து நான் நல்லா படிக்கணும், எனக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கிடைக்கணும், படிக்கிறதுக்கு சீட்டு கிடைக்கணும், அந்த மாதிரி எழுதி இதில் வந்து கட்டுவாங்க போல். ஸோ அதுக்கான இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து It was normally looked like this. அப்படி தான் சொல்கிறாங்கங்க. ஒருத்தவங்க கட்டிட்டு இருக்காங்க. எங்க இல்லைங்க, இந்த இடத்த வந்து அதுவாகவே நேச்சுரலாகவே மேட் ஆனதுன்னு சொல்கிறாங்கங்க. இங்கே Just the brush is different. இங்கே பாருங்களேன். Huge fortune after worshipping the god of Huiqing. God of Huiqing. இதை வந்து படிக்கிறவங்க வந்து வேண்டிட்டு போனாங்கன்னா உங்களுக்கு நல்ல ஃபார்ச்சூன் கிடைக்கும் அப்படின்றது தான் இதோட நம்பிக்கை. ஸோ நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்க மக்கள் யாராவது நான் உங்களுக்கு நல்ல ஃபார்ச்சூன் வரணும், படிக்கிற பசங்க அப்படின்னா வந்து வேண்டிக்கோங்கப்பா. அப்படியே வாங்க பயணம். இந்த பிள்ளைங்களை பாருங்களேன், செம்ம கியூட்டாக அழகாக இருக்குதுங்களே. வா, செம்ம கியூட்டாக இருக்குதுங்க. மம்மி ஆமாம் மேக்கப் பண்ணிட்டு வந்து இந்த வெயிலில் ஏறுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. மேக்கப் பண்ணது போஸ்ட் கொடுத்துட்டு போகிறாங்கப்பா. ஆமாம், இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் நிறைய பார்த்துருக்கேங்க. நிறைய பேர் சைனீஸ்காரங்களுக்கு வேர்க்கவே மாட்டேங்குதுங்க. நமக்கு அப்படியே ஊற்றும், தொறுன்னு ஊற்றும், அப்படி தொப்பலையாக நனைஞ்சிருவோம். வெயிலுக்கு வேர்க்கவே மாட்டேங்குதுப்பா. ஃப்ரெண்ட்ஸே செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஏதோ ஒரு காட் அப்படியே கொடூரமாக போஸ்ட் கொடுத்துட்ருக்காப்புல, யாருன்னு தெரில. இந்த பக்கம் ஃபுல்லாக வந்து வெறும் சிலைகளாக இருக்குது. நம்ம ஊரில் அந்த வீணை வச்சுட்டு இருப்பாங்க தெரியுமா, சரஸ்வதி தான் நினைக்கிறேன். அவங்க வச்சுருக்க மாதிரி இங்கே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு கடவுள். இந்த பக்கம் போனால் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி ஸ்டாச்சூஸ் எல்லாம் வந்து இருக்குது இங்கே. அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கம் ஒருத்தவங்க இருக்காங்க பாருங்கள். இவங்க வந்து கையில் இப்போ இந்த டெம்பிளுக்கு தான் இப்போ போகிறோம். அந்த கையில் இருக்குது தெரியுமா, அந்த மாதிரி தான் இருக்குங்க டெம்பிள். அதுக்கு தான் போகிறோம். அதுக்கப்புறம் இந்த இருக்காங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இப்போ சைனாவில் 4 வழி இருக்குது தெரியுமா, ஐ மீன் லைக் 4 திசைகள் இருக்குது தெரியுமா. 4 திசைகளும் பாதுகாக்கிறதுக்காக உள்ளவங்க கார்டியன் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதான் நம்ம ஊரில் சொல்லணும் அப்படின்னா எல்லைச்சாமி அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஆட்கள். ஓகே தாங்க, பார்க்குறக்கு அழகாக செம்ம க்யூட்டாக சூப்பராக இருக்குது இந்த ஆர்கிடெக்சர். இதெல்லாம் பார்க்குறக்கு. ஆனால் என்ன ஒன்று, இந்த படியில் ஏறி போகிறது தான் கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. இந்த பார்க்குறீங்களா, நாங்கள் போகிற வழியிலேயே இங்கே ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குங்க. அதாவது பெரிய டெம்பிளுக்கு போகல, குட்டி டெம்பிள் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இந்த குதிரை வந்து இருந்ததுங்க. நம்ம ஊர்லலாம் அந்த கருப்பு சாமின்னு சொல்லுவாங்கல்ல. ஏங்க நீங்கள் குட்டி வயசாக இருக்கும்போது சீரியல் பார்த்துருக்கீங்களா? கருப்பு சீரியலா, காத்து கருப்பு சீரியலா, ஏதோ ஒன்று. அந்த சீரியல் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள். ஸோ அந்த சந்திரபூமின்னு அதுவா கருப்பு ஒன்று வரும்ல, அந்த மாதிரி வந்து இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி வந்து குதிரை வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஊர் மாதிரி இங்கேயும் அதே மாதிரி கான்செப்ட் இருக்கா என்னன்னு தெரியல, பட் வச்சுருக்காங்க. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மேலே வந்து டெம்பிள்.
சேனலில் இதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சைனீஸோட புத்தா டெம்பிள்லாம் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. ஸோ அப்படி தாங்க வந்து இருக்கும் புத்தா டெம்பிள். பாருங்கள், கேண்டில் ஏற்றி வைக்கிறவங்க ஏற்றி வைப்பாங்க, ஊதுபத்தி இங்கே ஏற்றி வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயே வந்து டெம்பிளில் சர்ச்லலாம் கடைகள் இருக்கும்ல சைடில், அதே மாதிரி கடைகள் இருக்குது. சொல்லதாங்க டெம்பிள், உள்ளே போய் பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம சூப்பராக இருக்குல்ல. இது பண்ணுறோம் கையில் போடுவாங்கல்ல அந்த மாதிரி. இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா அவங்களோட நேம்ஸ் இதில் இருக்கும். அவங்களோட என்னென்ன நேம் கேரக்டர் இருக்கோ அந்தந்த கேரக்டருக்கான அந்தந்த கேரக்டரை வாங்கி இங்கே பாருங்கள். இந்த மாதிரி அவங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் நம்மளோட வீடியோஸில் இதுக்கு முன்னாடியே, அனிமல்ஸ் வந்து ஒரு வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். அந்த அனிமலையும் எடுத்து அதை அப்படியே இது பண்ணி கட்டிப்பாங்க கையில். ஸோ அதுக்கானது தான் இதெல்லாம் தான் இங்கே சிலைகள். அப்படியே உள்ளே வரும்போதே அந்த புத்தாக்கான மியூசிக்கோடய வரவேற்கிறாங்க. செம்ம நீட்டாக இருக்குது. ஆனால் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம சர்ச்லேயோ டெம்பிள்லேயோ போகிறோம் அப்படின்னா செருப்பை கழட்டி போட்டுட்டு உள்ளே நுழைவோம். பட் இங்கே அப்படி செருப்பெல்லாம் கழட்ட மாட்டேங்கிறாங்க, அப்படியே தான் வந்து போகிறாங்க. புத்தா தானேங்க இவர். இந்த பக்கம் பாருங்களேன், எக்கச்சக்கமான ஸ்டாச்சூஸ் இருக்குங்க. அதெல்லாம் அப்படியே நீங்கள் பாருங்கள். இவரெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த இது மாதிரி இருக்காங்க, அந்த பசு மாதிரி இருக்காங்க. செம்ம சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து நம்ம சேனலில் புத்தா டெம்பிள் வந்து பார்க்குறது. வெளியில் அவ்வளோ சூடாக இருக்குங்க, ஆனால் அந்த டெம்பிள்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவ்வளோ க்யூலிங்காக இருக்குது. அந்த பேட்டர்னில் தான் கட்டியிருப்பாங்க போலப்பா. இது பாருங்களேன், நம்ம ஊர்லலாம் டெம்பிளில் இருக்கும்ல தரை, அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. இதில் இருக்க ஒரு காடுமே ஒன்றுக்குன்றாங்கங்க. கோஸ்ட் கிங் இவரா கோஸ்ட் கிங்? மேலே கோஸ்ட் கிங்கு. சூப்பராக இருக்குல்ல. இந்த கும்பிட்றாங்க பாருங்கள், ஊதுபத்தி எடுத்துகிட்டு வந்து நம்ம ஊரில் ப்ரேயர் பண்ணுற மாதிரி தான் இங்கேயுமே வந்து ப்ரேயர் பண்ணுவாங்க. நல்லா குனிஞ்சு ப்ரேயர் பண்ணுவாங்க. இங்கே மணியும் இருக்கு, ஆனால் மணி அடிக்க மாட்டாங்கல்லப்பா. ஏப்பா இங்கேயும் அதே மாதிரி தாங்க, கழுகு தானே, ஈகிள். ஆனால் முக்கால்வாசி வந்து நம்ம ஊரில் இருக்க மாதிரியே தாங்க இங்கேயும் இருக்குது. நம்ம ஊரில் வச்சுருக்க அந்த கதை மாதிரி. இங்கேயும் காசு உள்ளே போட்டிருக்காங்க பாருங்களேன். அதெல்லாம் பழைய காலத்து காசு, இப்போல்லாம் அது புழக்கத்திலே கிடையாது, கொஞ்சம் பழசு. இவர் வந்து நம்ம ஊரில் இந்த ஈட்டி வச்சுருப்பாங்க தெரியுமா, அம்மன் ஒரு ஈட்டி. ரம்யா கிருஷ்ணன்லாம் ஒரு படத்தில் வந்து இப்படி குத்துற மாதிரி வருவாங்களா, அந்த மாதிரி ஈட்டி. சங்கிலி கருப்பு. ஆமாங்க, எல்லார்ட்டையும் வந்து வேண்டுறாங்கப்பா இவங்க வந்து கொஞ்சம் வந்த உடனே. அந்த கான்செப்ட் வைஸ் பார்க்கும்போது ஒரே கான்செப்ட் தான் போல. அப்படியே நம்ம ஊர்ல நம்ம குலதெய்வம் அதே கான்செப்ட் தான் போல. மேபி இங்கே வந்து இப்போ நிறைய பேர் வந்து எந்த மதத்தையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. நமக்கு மேலே ஒருத்தர் இருக்கார் அப்படின்ற பிலீஃப் தான் நிறைய பேருக்கு. புத்திசம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க. பட் இப்போ நம்ம ஊரில் பரம்பரையாக வந்து இதை தான் நீங்கள் செய்யணும். இப்போ சொல்லுவாங்களே ஆடி அமாவாசைனா இதெல்லாம் செய்யணும் அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி வந்து இருக்கிறது இங்கே கொஞ்சம் இப்போ இருக்க எங்கள் ஜென்ரேஷன் கிட்டே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால அது தெரில. மித்தபடி நம்ம கல்ச்சரும் ஒரே கல்ச்சர் தாங்க. இங்கே ஒரு கப்புள் காடும் ஒருத்தவங்க இருக்காங்கங்க, 2 பேரும். கப்புள்ஸ்லாம் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க, இங்கே வந்து ப்ரேயர் பண்ணிக்கலாம் போல். கப்புளாக இருக்காங்க. ஸோ இந்த பக்கத்தில் இந்த இடமும் இப்படி தான் இருக்குது. ஆனால் இங்கே பாருங்கள், பீகாக் இருக்குது பாருங்கள், பழமையானதை அப்படியே மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்கங்க. அதான் இங்கே இருக்குது. ஐயோ, இவங்க தூங்கின கட்டிலும் இங்கே இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இப்படி தாங்க இருக்கும். கண்டிப்பாக அந்த சைனீஸ் சீரீஸ்லாம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி தான் வந்து கட்டில் இருக்கும். ஸோ இவங்க 2 பேரும் தூங்கின கட்டில் இதுதான், பார்த்துக்கோங்க. சார் உள்ளேயே அவங்களோட திங்ஸையும் வச்சுருக்காங்க பாருங்களேன், செம்ம சூப்பராக இருக்குல்ல. இங்கே வரதுக்கு டிக்கெட் வாங்கணும்னு சொன்னாங்க, டிக்கெட் வாங்கியாச்சு. அப்படியே அந்த டெம்பிளுக்கும் வந்தாச்சு. மேலே போகிறாந்தா போகலாம், ஆனால் ஸ்டெப்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது. ஆல்ரெடி நடந்து டயர்டாக இருக்குது. ஸோ இந்த டவர் ஒன்று இருக்குது, அதுலேருந்து அங்கே போனால் அங்கே தெரியுது பாருங்க தண்ணி, அதான் டேம் போல். அங்கே தெரியுதா, அதான் டேம் ஏரியா. அங்கே போகணும். ஆக்சுவலாக அது பெரிய ஏரியா, நடந்தே வந்து டயர்டாயிரும் போல். ஸோ அப்படியே போகலாம். இந்த வழியாக நிறைய பேர் போயிட்டுருக்காங்க, நம்மளும் அப்படியே வந்து போகலாம். நம்ம ஒரு கேட்டில் இறங்கி அப்படியே ஒரு பாதி வழி வந்துருப்போமாங்க இப்போ. ஆமாம், அப்படியே போவோம்.
ஸோ அந்த டேம் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஆள்லாம் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அங்கே போகணுங்க இப்போ அந்த இதை பார்க்குறதுக்கு. அப்படி இல்லைன்னா இப்போ நம்ம வந்து இன்னொரு ஆப்போசிட் வேல வந்தனால மேலே போயிட்டு அங்கே இங்கேருந்து தெரியுதுங்க டவரு. நான் எனக்கு நேராக இங்கேருந்து தெரியுது, இந்த சைடு வாங்க, அங்கே தெரியுதா மேலே டவரு. அதுக்கு போயிட்டு நம்ம இந்த பக்கமும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பக்கம் இந்த மரங்கள்லாம் மறைச்சிருக்கு, ஆட்கள் இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கமும் ஒரு பிரிட்ஜ் இருக்குது, ஆட்கள் நின்றுட்டு இருக்காங்க, இப்போ மரம் மறைச்சிருக்கு. அந்த சைடு பிரிட்ஜுக்கு நம்ம போகிறோம், ஏன்னா நம்ம ஏறினது வந்து ஆப்போசிட் சைடில் ஏறினனால போவோம். ஆனால் இந்த ஜுஜியாங்கியாங் வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இதுன்னு இல்லை, சைனாவில் எந்த டூரிஸ்ட் ஸ்பாட் போனாலுமே கொஞ்சம் பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட் போனோம்னா நம்ம சொல்லுவோம்ல, எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அந்த மாதிரி வந்து காலை எடுத்து வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த சுற்றிட்டு வர வரை நடக்கணும். நடராஜா சர்வீஸ் தான், நடந்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். வெயில பார்த்தாலே தெரியும், ஒன்றும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரில. டவர் மேலே ஏறணும்னு வச்சுக்கோங்களேன், நாக்கு தள்ளிடும். அதனால் டவரில் ஏறல, இங்கேருந்தே டவரை பார்த்துக்குறோம்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அந்த பிரிட்ஜுக்கு போகிறோங்க. சரி அப்படியே வாங்க பிரிட்ஜுக்கு போவோம். முடியலடா சாமி, அங்கே தெரியுது பாருங்க, அங்கே ஆள் தெரியுறாங்களா, அங்கே தான் இப்போ போகிறோம் நம்ம. பயணத்தை மேற்கொள்வோமா? இங்கே பாருங்க ஆளுங்க நின்றுட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னா, இப்போ அந்த பழனிலலாம் வந்து நடக்க முடியலன்னா மலை மேலே கூட்டு போகிறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க தெரியுமா, அவங்கள உட்கார வச்சுட்டு 2 பேர் தூக்கிட்டு போவாங்களே, அந்த மாதிரி இங்கேயுமே இருக்குது. ஸோ வயசானவங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறதுக்காக. ஸோ இதுக்கு மேலே ஏறணும், ஒரு டவர் ஒன்று இருக்குது, அந்த கோயில் இருக்குதுன்னு சொன்னேன் தெரியுமா, அந்த கோயில் இதுக்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் ஏறுறதுக்காக இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் வந்து வச்சுருக்குறாங்க. ஸோ ஏறி போகிறதுக்காக தூக்கிட்டாங்க. இதுக்கு மேலே ஏறுறது, நாங்கள் இது வழியாக இறங்கி வந்தோம் ஏறி. ஸோ இதுக்கு மேலே ஏறுறதுக்கு பாருங்கள் தூக்கிட்டு போகிறாங்கன்னு சொன்னேன்ல, குட்டி பிள்ளைங்க வயசானவங்க இவங்க எல்லாரும் முடியாத தூக்கிட்டு போகிறாங்க. யூடியூவாமா இவனுக்குமா தூக்கிட்டு போகிறாங்க பாருங்க. ஒரு ஆள் ஏறுறதே கஷ்டமா இருக்குல்லங்க. இதே மாதிரி தான் ஐயப்பன் கோயிலையும் இதே மாதிரி நான் பார்த்துருக்கேன், போகிறது எவ்வளோ கஷ்டம் இல்லை சார். ஆமாப்பா, இத்தனைக்கு எல்லாருமே வந்து ஒரு 45+ இருப்பாங்கல்லப்பா கூட்டிட்டு போறவங்கலாம். சூப்பர் சூப்பர். Like that's what. ஹலோ. Yeah. சம்மர்ல ஒரு பூச்சி கத்துங்க, இந்த பூச்சி தான் அது. சம்மர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு இந்த பூச்சி சவுண்டு கேட்டாலே தெரிஞ்சு போயிடும் சம்மர் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஆள்கிட்ட சொல்லி அதை பிடிச்சி தர சொல்லியிருக்கேன். சைனால வந்து சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பூச்சி கத்துறது நின்றுங்க. சம்மர் வரப்போகுது அப்படின்னாலே இந்த பூச்சி சிக்கா கரையாதான் அப்ப பிடிங்க. ஏய் சூப்பர், வாவ் ஸ்டாலின், இந்த சவுண்ட கேளுங்க. ஓய் எவ்வளவு ஃபோர்ஸ் கொடுக்கு தெரியுமா அது ரைட் வரதுக்கு. கையை அதிர்ற மாதிரி இருக்கு. வா. ஸோ இந்த பூச்சி தான் சைனால வந்து சம்மர் வரப்போகுது அப்படின்னா அந்த பூச்சி சத்தம் கேட்டாலே சம்மர் வருதுன்னு அர்த்தம். இந்த பூச்சியோட சத்தம் அடங்கிருச்சு அப்படின்னா வந்து சம்மர் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இதை வச்சே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் சம்மர் பூச்சி. ஓகே, ஃபர்ஸ்ட் வருஷம் நானே இப்பதான் பாக்குறேன். பிடிக்கணும்னு ஆசை, ஆனா அன்னைக்கு நம்ம மரத்துல டைப் பண்ணி பார்த்துட்டு ஓடிடுச்சு. இன்னைக்கு மாட்டிக்கிச்சு. ஆக்சுவலா வந்து என்னன்னா, ஸ்டாலின் வந்து சைனா வந்த புதுசுல அந்த கிளாஸ் டோர் தானே இருக்கும் ரூம்ல. அப்போ நாங்கள் வேற ப்ராவின்ஸ்ல இருந்தோம். கிளாஸ் டோர் வந்து மூடும் போது இந்த ஒரு பூச்சி உள்ள நுழைஞ்சிச்சு போல அவர் கவனிக்கல. நைட்ல வந்து ஏதோ சத்தம் கேட்குது, என்னடா எங்கேயும் ட்ரில் போடுறாங்களா, இந்த அத்தராத்திரில யாரா ட்ரில் போடுறதுன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒரே சந்தேகம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பூச்சின்னு தானே கண்டுபிடிச்சிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பூச்சின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விலைக்கு பார்த்துட்டு அனுப்பிட்டாப்ல. அதுக்கப்புறம் தான் வந்து இவங்களோட சைனீஸ் கொலீக் சொல்லியிருக்காங்க இந்த பூச்சி வந்து சத்தம் போடணும், ட்ரில் போடுற மாதிரி சவுண்டு கேட்கும். அது எப்படின்னா ஒரு பூச்சி சத்தத்தை ஆரம்பிக்கும், சூன்னு ஆரம்பிக்கும் எல்லா பூச்சியும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே அடங்கிடும், அப்புறம் திருப்பி மறுபடியும் ஆரம்பிக்கும். ஐயோ சம்மர்ல வந்து சைனால இந்த பூச்சி கத்துற தொல்லையே பெருத்து தொல்லைங்க. அது பிடிச்சல, அதை இப்ப என்ன செய்ய போறேன். அந்த குட்டி பாப்பா பூச்சியை பாக்குறதுக்காக வந்துச்சு. ஸ்டாலின் வந்து இந்த குட்டி பையனை பூச்சியை பாக்குறதுக்காக வர்றான். எல்லாரும் பூச்சியை பாக்குறதுக்காக வர்றாங்க. செம்ம கியூட் வேற அது. செம்ம கியூட். ஃப்ளட் வந்து போற மாதிரி தண்ணியோட ஃபோர்ஸை பாருங்க, செம்ம ஃப்ளோல அப்படியே போயிட்டு இருக்கீங்க. அடே அப்பா, வாங்க அந்த பிரிட்ஜுக்கு போவோம். என்ன ஒண்ணு, இந்த பக்கம் ஃபுல்லா மரங்கள் இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இந்த பக்கம் மரமும் இல்லாம ஒண்ணும் இல்லாம மொட்டை வெயிலா இருக்கு, அதுலதான் போறது கஷ்டமா இருக்கு.
கியூவை பாருங்க. நான் கூட இங்கிட்ட இருந்து அப்படியே இதுக்குள்ளே நுழைஞ்சிடலாம் போல அப்படின்னு சொல்லி நினைச்சா, அந்த பக்கத்துல இருந்து வராங்களா, அது எங்கே வருதுன்னா அங்க இருந்து ஒரு பெரிய கியூ வந்து அது வழியா அப்படியே சுத்தி இந்த கடைக்கு பின்னாடி வந்து இது வழியா வர்றாங்கங்க. கியூவே இவ்வளவு பெருசா இருக்கே. அடே அப்பா, கியூல நிக்கணும் போல 1 மணி நேரம். ஓகே, வந்தாச்சு. லைன்ல நின்று தான் ஆகணும். வாங்க போவோம். சாமி கும்பிடுறதுக்கு நம்ம கீழே நிற்போம் இல்லையா, அது மாதிரி இதுவுமே ஒரு வகையில வந்து சாமி கும்பிடுற தண்ணியும் ஒரு சாமி மாதிரி தானே. அது நினைச்சா ஆளுகளை உருவாக்கவும் செய்யும், அழிக்கவும் செய்யும். அப்பா முடியல. ப்ராபப்ளி நம்ம சம்மர் வெக்கேஷன்ல இப்போ வந்தனால தான் வந்து இவ்வளோ கூட்டம்னு நினைக்கிறேன். நார்மல் டேஸ்ல வந்திருக்கணும். ஆமாம், சம்மர் ஹாலிடேஸில் கூட்டம் இருக்க தான் செய்யும். அதனால தான் எங்கள் சைனீஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சம்மர் ஹாலிடேஸில் எங்கேயுமே வெளில போக மாட்டாங்க. லீவ் நார்மல் டேஸ்லேயே போயிட்டு வந்துடுவாங்க. நம்மளும் வீட்டிலே இருந்தால் என்ன தான் பண்ணுறது இந்த சம்மர் ஹாலிடேஸில், பொழுது போக மாட்டேங்குது. ஒரு வழியாக எல்லா லைனையும் தாண்டி உள்ள பாலத்துக்குள்ள நுழைய போகிறோம். தொங்கு பாலம் மாதிரி தாங்க இருக்குது. தெரியுதா உங்களுக்கு? தொங்கு பாலம் மாதிரி தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த வழியாக தான் இப்போ நம்ம கியூவில் வந்தோம். என்ன ஒன்று, இது இருக்கிறதே சின்ன இடம் ஆக்சுவலாக. அதில் வந்து இந்த பக்கமும் ஆளுங்க போகிறாங்க, இந்த பக்கமும் போகிறதுனால கொஞ்சம் கன்ஜஸ்டடாக இருக்குது. இப்போது அப்படியே அந்த சைடு தெரியுது பார்த்தீங்களா, நிறைய கொடை மாதிரி தெரியுதுல, அதான் பிரிட்ஜ். இப்போ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அடே அப்பா, செம்மையாக ஷேக்காதுங்க. வெயிட் ஆனால் தாங்குது இவ்வளோ வெயிட்டையும். இரும்பு ரோப்பா? இரும்பா? ஓ, ஓகே ஓகே, அதான் தாங்குது. இல்லைன்னா இவ்வளோ வெயிட் எப்படிங்க தாங்குதுன்னு நானும் யோசித்தேன். பாருங்க, நெட்டு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. மேபி அரிச்சு வச்சிருக்காங்களா இருக்கும். ஏதோ மேடு கட்டுற மாதிரி கட்டி வச்சிருக்காங்க. இல்ல, நான் கூட குறைஞ்சிருச்சோன்னு நினைச்சேன். 3 தொங்கு பாலம் இருக்குங்க. 3 தொங்கு பாலத்தை தாண்டி வர மாதிரி இருக்கு. இந்த பக்கம் தண்ணி இல்லை ஆக்சுவலா. இல்ல, இந்த பாலத்துல வரையில வெள்ளரிக்காய் ஸ்மெல் வந்துச்சுங்க. அங்க வரையில அந்த இடத்துல வரையில வந்துச்சு. பார்த்தா இங்க பாரு விக்கிறாங்க பாருங்க. அவங்க பத்தி என்ன நினைக்கிறேன் நானு, நம்ம ஊர் கல்ச்சர் தானே, அதனால வெள்ளரிக்காய் விக்கிறாங்க. கண்டிப்பா வாங்குறோம். டோல்கேட்ல விக்கிற மாதிரி. ஆமா ஆமா, போட்டு மிளகா அப்படி போட்டுருவா அப்படின்னு நினைக்கிறேன். மிளகா அப்படிலாம் இல்லையே இங்க. மிளகா அப்படி இருந்துதான் இந்நேரம் பாஞ்சிருப்பேனே முத ஆளா. சும்மா தோலை சீச்சு கொடுக்குறாங்க, வாங்குவோம். சீசியே சரி, உங்க செக் பண்றாங்களானே தெரியலையே. எல்லாம் ஒரு நம்பிக்கையின் பேர்ல தான். வெள்ளரிக்காய் சாப்பிட்டுட்டு அப்படியே போய் டேமையும் பார்த்துட்டு இதை பத்தின கதையும் பார்ப்போம். வாங்க போவோமா? டேம் ஏரியா இப்படிதான் வந்து இருக்கு. அந்த பக்கம் அந்த கண்ட்ரோல் ஏரியா சிஸ்டம். ஸோ இந்த டேமுக்கு வந்துட்டோமா, இந்த டேமை பத்தி இப்போ பார்ப்போமா. ஆக்சுவலாக வந்து இந்த டேம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2200 வருஷத்துக்கு முன்னாடியே சின் டைனாசிட்டின்னு ஒரு டைனாசிட்டி இருந்ததுங்க. ஸோ அந்த டைனாசிட்டியில் இருந்த லீபிங் அப்படின்னு ஒருத்தரும் அவரோட பையன், அதாவது லீபிங்ன்றவர் இன்ஜினியர், அவரும் அவரோட பையனும் சேர்ந்து இந்த கட்டமைப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து மின் ரிவர் அப்படின்னு இருக்கு. அந்த ரிவர்லேருந்து வர்ற தண்ணி தான் போல இது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இருந்த நிறைய பேர் வந்து அப்புறம் கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இதை பற்றி சொல்லணும்னா இதோட கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா, மீன் இருக்கு தெரியுமா, மீனோட அந்த சைடு இருக்கும்ல, அது பேர் என்ன, செதில். அப்போ மீன் வந்து செவ்லா, மீன் வந்து அந்த தண்ணிக்குள்ள போகும்போது பாதி தண்ணி உள்ள போகும், பாதி தண்ணி வெளியில போகும். கரெக்டா? அந்த மாதிரி வந்து இன்னர் அவுட்டர்னு சொல்லிட்டு 2 ஏரியாவா வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். இங்க வாங்க, இங்கிட்டு. ஸோ இந்த பக்கம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி வந்து இழுத்துட்டு போகுது. இது வந்து இன்னர் ஸ்ட்ரீம்க்கு வந்து இழுத்துட்டு போகுது. இப்போ நம்ம அந்த பக்கம் பாலத்துலேருந்து வரும்போது பார்த்தோம் தெரியுமா, இந்த சைடில் அப்படி டைவர்ட் ஆகி இந்த அங்கே போகுது பாருங்க. பாலத்தில் வரும்போது அந்த டைவர்ட் ஆகி வந்து தண்ணி தான் பார்த்தோம், அது வந்து அவுட்டர் லேயருக்கு போகுது. அந்த மாதிரி வந்து பிரிச்சுக்குது. ஸோ தட் வந்து நம்ம வெள்ளம்லாம் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இன்னர் அவுட்டர்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிச்சுக்குது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, கல் மண் இதெல்லாம் இந்த இன்னர் லேயரில் உள்ளே போகாதான், அதெல்லாம் அவுட்டர் லேயரில் போயிருமா. அப்படின்னா இங்கே எந்த விதமான அடைப்போ எந்த விதமான பாதிப்போ இந்த இரிகேஷன் சிஸ்டம்க்கு வராமல் இருக்கும் அப்படி சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா,
பாட்டில் நெக் சேனல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா அந்த தண்ணி ஃப்ளோவை வந்து ஓரளவுக்கு ஒரு கண்ட்ரோல்லே வந்து கொண்டு போகிற மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அது என்ன ஆகும்னா ட்ரையான காலத்துலேயும் சரி, நல்ல தண்ணி இருக்கிற காலத்துலேயும் சரி, வறட்சி காலத்துலேயும் நல்ல தண்ணி இருக்கிற காலத்துலேயும் ஒரே சீராக தண்ணி வந்து போகும். இதனால என்ன ஆகும்னா விவசாயிகளுக்கு ரொம்ப பலன் பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக செங்டு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், வறட்சி பூமி மாதிரி இருந்துச்சான். எடுத்துக்காட்டு எடுத்தோம்னா ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் வறட்சி டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவோம் தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சான். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, இங்கே இருக்க விவசாயிகள்லாம் தண்ணி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாமல் ஊர் விட்டு ஊர் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி மைக்ரேட் ஆக ஆரம்பிச்சிட்டாங்களாம். ஸோ இப்படி போனால் அது நல்லா இருக்காது, நம்மக்கிட்ட தான் இப்படி ஒரு சிஸ்டம் ஒன்று இருக்கு, இதை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஈவன் மோர் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ்லாம் அடுத்து வர்ற வருஷங்களில் பண்ணாங்கன்னு சொன்னேன்ல. அது பண்ணி என்ன பண்ணாங்கன்னா பிரான்ச் சிஸ்டம் இல்லை வயர் சிஸ்டம் சொல்லலாம். இந்த ஒரு வயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா உள்ளுக்குள்ளே பின்னி நிறைய கம்பிகள் இருக்கும்ல, அதே மாதிரி இல்லை ஒரு பிரான்ச்சில் நிறைய லீவ்ஸ் இருக்கும்ல, அந்த சிஸ்டம் அப்படின்றாங்க. என்னன்னா இங்கேருந்து வர்ற தண்ணி எல்லாம் ஃபஸ்ட்டு 2ஆக பிரிச்சிருக்காங்க. அப்புறம் அந்த 2 இருக்குது தெரியுமா, அதை 2ஆ அந்த 2லேருந்து 4ஆ அப்படி சொல்லிட்டு இந்த ஹோல் செங்டு சிட்டிக்கே இப்போ நாங்கள் தங்கியிருக்க இடம் வந்து பக்கத்துலேயே ஒரு ரிவர் ஒன்று போகும். இந்த வாட்டர் தான் அங்கே வரை வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே பிரான்ச்சாக பிரித்து இந்த ஹோல் ஏரியாவில் இருக்க எல்லா விவசாயிகளுக்கும் தண்ணி வந்து எல்லா காலத்துலேயும், வறட்சி காலத்துலேயும் சரி, மழை பெய்கிற காலத்துலேயும் சரி, எல்லா காலத்துலேயும் சமமான அளவு, ஈவன் வெள்ளம் வந்தால் கூட பயிர்கள்லாம் அலையாமல் சமமான அளவு வந்து தண்ணி போகிற அளவுக்கு அந்த சிஸ்டம் வந்து பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எக்கச்சக்கமான கிளைகள் பிரித்து விட்டுருக்குறாங்க. என்னங்க அதனால வந்து எல்லாருக்குமே வந்து தண்ணி வந்து ப்ராப்பராக வந்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி கிளைகளாட்டம் பிரித்து ஸ்டோரேஜ் ஒழுங்காக பண்ணி வெள்ளம் வரும்போது தடுக்கிற மாதிரி பண்ணி இந்த மாதிரிலாம் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊர்லேயும் இந்த விவசாயிகள் ஒன்று மழைனால வெள்ளம் வந்து பாதிக்காம இருக்கும், தண்ணியும் வராமல் அப்படியே கடந்து பயிர்கள்லாம் சாவுறதும் இருக்குது தெரியுமா, அதுவும் இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணலாம். உங்களுடைய கருத்து என்ன? இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, பயங்கரமாக பண்ணி வச்சுருக்காங்க. அதான் நீ சொன்ன மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சாங்கன்னா நம்ம ஊருக்கும் விவசாயத்துக்கு எல்லா டைமிங்லேயும் வந்து பிரச்சனை இல்லாமல் வானம் பார்த்த பூமி சொல்லுவாங்களே, அந்த பிரச்சனை வந்து குறையும். நம்ம ஊர்லலாம் வந்து நிறையா டேம்லாம் இருக்குது, கட்டி வச்சுருக்காங்க, எல்லாம் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இன்னும் வந்து அதை மேம்படுத்தி சிறப்பாக கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். அப்படி பண்ணாங்கன்னா இதே மாதிரி நிறையா பிரான்ச்சஸ்லாம் பிரித்து நிறையா கொடுத்தாங்கன்னா தண்ணி பிரச்சனை எல்லாம் குறைஞ்சி கொஞ்சம் விவசாயங்கள் நல்லா செழிக்க வாய்ப்புகள் இருக்குது. அதுதான் என்னோட கருத்து, ஆசை எல்லாமே. உள்ள போறது எவ்வளவு வருஷம் வருவாரு. ஆக்சுவலாக இந்த நம்ம இந்த பிரான்ச்சு, இந்த வயர் கதை இதெல்லாம் வந்து எங்ககிட்ட வந்து ஒரு சைனீஸ் ஃப்ரெண்டு வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, ஸோ நிறைய பேர் அதுக்கப்புறம் மைக்ரேட் ஆகி போனவங்க எல்லாம் வந்து திருப்பி வந்துட்டாங்களாம் செங்டுக்கே. வந்து எங்கள் வீடியோவில் இருந்துருப்பாப்புல ஒருத்தர் வந்து, ஆமாம் அவர் ஒரு ப்ரொஃபஸர் தான் இங்கே, அவர் சொன்னாப்புல. அதுக்கப்புறம் திருப்பி ரிட்டன் எல்லாருமே வந்துட்டாங்களாம் இங்கே செங்டுக்கு. அதுக்கப்புறம் இப்போ வந்து செங்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு தெரிஞ்சு சைனாவில் வந்து நம்ம சொல்லுவோம்ல இந்த ஹாப்பியஸ்ட் கண்ட்ரி இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதில் வந்து சைனாவில் ஹாப்பியஸ்ட் சிட்டி எது அப்படின்னு சொல்லி கேட்டால் நிறைய பேர் சொல்கிறது செங்டு தான். அதோட ஃபுட்டுமே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து, இப்போ நம்ம ஊர்லலாம் உங்களுக்கு என்ன டூரிஸ்ட் ஸ்பாட் போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் கோவா, ஊட்டி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க தெரியுமா. அந்த மாதிரி இங்கே சைனீஸ் பர்சனுக்குள்ளே சொல்கிற ஊர் வந்து செங்டுவும் ஒரு ஊராக வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படின்னாலே செங்டு வந்து ஒரு இடமா இருக்குது. அப்படின்னு காரணம்னா அதில் மக்கள் இவ்வளோ தூரம் இருக்கிறாங்க அப்படின்னு காரணம்னா அதுக்கு மெயின் இந்த இரிகேஷன் சிஸ்டம். கரெக்ட் தானேங்க? இது பண்ணனால தான் விவசாயம் பண்ணனால தான் மக்கள் செழிச்சாங்க, வியாபாரங்கள் நல்லா இது பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஸோ செங்டு அப்படி முன்னேறிக்கிட்டே போகுது. ஸோ இந்த மாதிரி நம்மளும் அப்படி பண்ணணுங்க. நடந்து டயர்டாகி போச்சு. பேட்டரி காரில் போகலான்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்க போயாச்சு. ஒருத்தருக்கு 10 RMB, ஒன் வே ட்ரிப்னா 10 RMB, ரவுண்ட் வேனா 15 RMB அப்படின்னாங்க. நம்ம அங்கே பக்கம் போதானே போகிறோம், அதனால 10 RMB. குழந்தைங்க 1.3 மீட்டருக்கு மேலே இருந்தால் டிக்கெட்டான், நம்ம தலைவருக்கு டிக்கெட்டு. அப்படியே டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே பேட்டரி காரில் போவோம். இதுக்கப்புறம் போகிற வழியில் என்ன பார்ப்போம்னு தெரில, பட் இதோட போயிட்டு நாங்கள் ஒரு லைப்ரரி ஒன்று இங்கே இருக்குங்க, செம்ம பெரிய லைப்ரரி. அதில் இருக்க புக்கை வந்து எக்கச்சக்கமாக இருக்கும், செம்ம பெருசாக இருக்கும். நான் அப்படியே காட்டுறேன் வாங்க. ஐயோ எவ்வளோ அடிச்சுக்கிட்டு வருது பாருங்க தண்ணி. டேமுக்கு அது உள்ள எடுத்துட்டு போன மாதிரி தான் தெரிஞ்சு. நான் கூட சும்மா லைட்டாக எடுத்துட்டு போதாக்கையும் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். அங்க பாருங்களேன், அந்த மூடி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு மூடுவாங்க போலங்க டேம. இந்த பக்கம் மூடி இருக்கு. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரங்க வெயிட் பண்ணோம்? 30 minutes இருக்கும். அப்பா கால் சரியான வலி, முடியவே இல்லை. 1 hour இல்லை 30 minutes உள்ள சுத்தமா முடியல. அது அரை மணி நேரம். ஐயோ செம்ம டயர்டுங்க. இப்போ ஃபைனலாக வந்து இப்படி முதுகு அப்படி சாய்ச்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியாக இருக்கு. ஐயோ அப்பா செம்ம சூப்பராக இருக்கு. காற்றும் கொஞ்சம் வருது. அப்படியே எங்கே போய் இந்த வண்டி நிற்கும்னு தெரியல.
எங்கே நிற்கிதோ அங்கே கடைசி ஸ்டாப் நம்ம ஸ்டாப். கரெக்டா? எங்க இது என்ன இடம் தெரியுதா? நம்ம மேலேருந்து இந்த பிரிட்ஜ் பார்த்தோம்ல, பார்த்துட்டு நம்ம ஆப்போசிட் சைட்லேயும் போடுறோம்னு சொன்னோம். நம்ம அந்த ஆப்போசிட் சைடில் தான் போயிட்டு ஆமாம். ஸோ இந்த பக்கம் வந்தாச்சு. எங்களுக்கு இந்த பக்கம்லாம் வேணாம்ப்பா, இன்னும் இது கடைசி எங்கே போய் விடுமோ அங்கே போய் விடுங்கப்பா. ஓகே, இதுக்கு எதுக்குடா வெள்ளையும் சொல்லையுமா அலையணும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ தூரத்துக்கு அதுக்கு நம்ம பொறுமையாக நடந்தே வந்து ஏதாவது வாங்கியா சாப்பிட்ருக்கலாம் போலயே. கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் நின்று 5 நிமிஷம் கூட இல்லை. இதுதான் கடைசி ஸ்டாப்பா? நான் கூட அங்கிட்ட எங்கிட்ட தள்ளி போய் நிப்பாட்டுவாங்களாக்குன்னு பார்த்தேங்க. அடப்பாவீங்களா, திருப்பி நடக்க வச்சிட்டீங்களே. ஐயோ, எல்லாருமே அதான் கேட்குறாங்க, அவ்வளோதானா அப்படின்னு. இதுக்காக நாங்கள் 1/2 மணி நேரம் நின்றோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு கூட தெரியலையே. பார்ப்போம் இதுக்கப்புறம் என்ன இருக்குன்னு. ஸ்டாலினோட கருத்து என்னன்னா, இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஓட்டு போட்டுட்டு 5 வருஷம் வந்ததுக்கு அப்புறம் நல்லது செய்வாங்க வெயிட் பண்ணிட்டே இருந்துட்டு அதுக்குள்ள அடுத்த திருப்பி எலெக்ஷன் வந்துருச்சான். அந்த கதையா இருக்கான் ஸ்டாலின் சொல்றாப்ல. பதிவு பண்ணிக்கங்க, நான் சொல்லல, ஸ்டாலின் சொல்றாப்ல. நம்ம ஊர்ல பால் ஐஸ், கப் ஐஸ் அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள் எல்லாம் கொண்டாந்து விற்பாங்கல்ல, அந்த மாதிரி இங்கேயும் விற்கிறாங்க. இந்த சைடுமே விற்கிறாங்க பாருங்க. அவங்களாம் சைக்கிளில் வரல, தலைவர் சைக்கிளில் வந்திருக்காப்புல. லோக்கல் ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் வந்து ஜூஸும் வித்துட்டு இருக்காப்புல. இப்போ ப்ளம் சீசன், அதனால ப்ளம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது. சீக்குவாய், ஓ ஒரு ஜின் வந்து 7 ஆரம்பியாங்க. ஓ இந்த பக்கம் ஃபுல்லாக ரோடு கடை மாதிரி போட்டிருக்காங்க பாருங்களேன். இவங்க ஃபார்மர்ஸ் தானேப்பா. ஃபார்மர்ஸ் வந்து அவங்க இதில் விளையிறது. ஏங்க ப்ளம்மை பாருங்களேன், டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கு பாருங்க. எல்லோ ஒன்று, க்ரீன் ஒன்று, அப்புறம் இந்த டாய்ஸு. இந்த டாய்ஸ் எல்லாம் பார்த்த உடனே குழந்தைங்க எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி இங்கேயே நின்றுங்க. நம்ம ஆள் இப்படி கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள்ட்ட இப்படிட்டு வந்துடலாம். காம்பேக்டாக கார் பார்த்துருப்போம், சேர் பார்த்துருப்போம். காம்பேக்டாக எக்ஸ்கவேட்டர், நம்ம ஊரில் சொல்லணும்னா நம்ம ஊர் பாஷையில் ஜேஜிபி. சின்னூண்டு அவர் உட்கார்றதுக்கு மட்டும் தானங்க இடம் இருக்கு, சின்னூண்டு. ஆமாம், இந்த மாதிரி நம்ம ஊரில் பெரிய இடத்துக்கு பெருசும், இந்த மாதிரி சின்ன இடத்துல அழுறதுக்குலாம் என்ன பண்ணுறதுன்னு சின்னதா. நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் சின்னதில் பார்க்குறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் மக்களே. சூப்பராக இருக்குல்லங்க. இந்த டேமை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து நாங்கள் போன இடம் துஜியாங்யாங்லேயே ஒரு ஃபேமஸான லைப்ரரி ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு க்யூட்டான ஸ்டாச்சு ஒன்று இருக்குது. அதை பார்க்குறக்காக தான் போயிருந்தோம். அதை நான் அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.